கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அது ஆண்டு ஒரு 90 88 89 2000ஆம் ஆண்டு 2001 2002 மட்டும் ஃபுல்லாக சம்பளம். இப்போ இந்தியாவில் இந்த வர்ற மாத கிலோ சரியான விலையாக இருந்தால் அது இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இது என்னென்றால் இந்த வருத்தக்காரருக்கு இந்த பிரச்சனை மூட்டம் இந்த வருத்தம் இந்த கேன்சர்காரருக்காக மாதுளம்பழம் எனக்கு தெரிஞ்சால் ஒரு ஆள் பெரிய வீடு கஷ்டப்பட்டு இந்த மாதுளம்பழத்தை இந்த யுத்த நேரம் குழம்புலேருந்து எடுக்கிற பெரிய பிரச்சனை போட்டு தான் எனக்கு தெரியுமாள் அங்கேருந்து போய் எடுத்து தான் அந்த வாய்ப்புக்காக எடுத்து வர்ற கஷ்டம் அந்த பெரிய பிரச்சனை போட்டு அந்த டைமில் அங்கேருந்து உங்களுக்கு தெரியும் தானே. ஒரு விவசாயம் இருந்தால் அது அது ஒரு நம்பிக்கை வேணும், மேலும் செய்யலாம்னு இருக்கும். நம்ம ஏலான்னு சொல்லி விட்டால் அது அப்படியே சரி வர கட்டாயம் எல்லாரையும் முடியும். பழம் மிகவும் தரமான பழம். அதில் அதுக்குரிய அதாவது பழம் இனிக்க அதாவது தரமாக இருக்கக்கூடிய அளவுக்குரிய செயற்பாடுகள்லாம் அவளுக்கு செய்திருக்கு. ரைட்டு இந்த காரணத்தை புலப்படாது. அனுபவம் தான் முக்கியம். அதோட என்னால் இது முடியும் இதை வச்சுக்கொண்டு செய்தபடியாக தான் அன்றைக்கு இப்படி இருக்குது. பரந்தளமாக இருக்குது. மற்ற இடங்களையும் தரமில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்கலாம். வணக்கம். மற்றும் ஒரு நேர்காணலில் சந்தித்திருக்கின்றோம். இன்றைய இந்த நேர்காணலானது மாதுளை தோட்டம் உற்பத்தி செய்யப்படுகின்ற இடத்திற்கு தான் வந்திருக்கின்றோம். அதாவது ஐயா ஃபார்முக்கு தான் வந்திருக்கின்றோம். இந்த ஃபார்மானது செல்லையா அமரசேகரம் அவர்களினால தான் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த மாதுளை தோட்டம் எவ்வாறாக மேற்கொள்ளப்படுகிறது, தற்போது எப்படியாக உற்பத்தி செய்யப்படுகிறது, எவ்வாறான விதத்தில் முன்னெடுக்கப்படுகிறது என்பது தொடர்பான பல விடயங்களை இந்த நேர்காணலில் பேச போகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை வருடமாக இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறீங்க? ஒரு 4 வருஷம். நீங்கள் ஆரம்பத்தில் செய்கிற போது தயக்கம் ஏதாவது வந்திருக்கா, இப்படி நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி? இல்லை, அப்படி ஒரு இது இல்லை. ஏன்னா விவசாயத்தில் நடுவே சின்னலேருந்து விவசாயத்தினுடைய பிரச்சனை இருக்குது. நீங்கள் முதல்ல எப்படியான விஷயங்களை செஞ்சு கொண்டிருந்தீங்க விவசாயத்துலேயும் எவ்வாறான? ஆரம்பத்தில் சின்னலேருந்தோம். ஆரம்பத்தில் இந்த மிளகாக்கண்டு கொஞ்சம் தொகை ஏக்கர் கணக்கு ஒரு 7 8 10 ஏக்கர் அப்படி தொகையை வச்சு அந்த கிட்டத்தட்ட 76 77 70 அந்த பீரியடில் இப்போ முதல்ல அந்த காலத்தில் அது பிறகு அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதை விட்டுட்டு பிறகு சின்னலேருந்தே தோட்டம் தான். அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் தொகையாச்சு 20 வருஷத்துக்கிட்ட கத்திரிக்காய் சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு டன் 1000 கிலோ அந்த பிரச்சனை இந்த டைம் பிரச்சனை டைம் இருக்குல்லோ ஃபுல்லாக சாப்பிட ஒன்றாலும் நான் தான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அது ஆண்டு ஒரு 90 88 89 2000ஆம் ஆண்டு 2001 2002 மட்டும் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. யுத்த காலத்தில் அந்த டைம் ஃபுல்லாக சாப்பிடணும் நான் தான். ஒரு இடம் இருக்கு இல்லையா கொஞ்சம் தட்டுப்பாடு, அந்த டைம் ஃபுல்லாக சாப்பிடணும். அதுக்கு பிறகு எப்படி நீங்கள் இந்த மாதுளை தோட்டத்தை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்தது? அதாவது இப்போ இந்தியாவில் இந்த வர்ற மாதுளை கிலோ சரியான விலையாக இருந்தால் அது இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இது என்னென்றால் இந்த வருத்தக்காரருக்கு இந்த பிரச்சனை மூட்டம் இந்த வருத்தம் இந்த கேன்சர்காரருக்காக மாதுளம்பழம் எனக்கு தெரிஞ்சால் ஒரு ஆள் பெரிய வீடு கஷ்டப்பட்டு இந்த மாதுளம்பழத்தை இந்த யுத்த நேரம் குழம்புலேருந்து எடுக்கிற பெரிய பிரச்சனை போட்டு தான் எனக்கு தெரியுமாள் அங்கேருந்து போய் எடுத்து தான் அந்த வாய்ப்புக்காக எடுத்து வர்ற கஷ்டம் அந்த பெரிய பிரச்சனை போட்டு அந்த டைமில் அங்கேருந்து உங்களுக்கு தெரியும் தானே. அந்த இதால் தான் இங்கே வரக்கூடிய அந்த டைம் கடுமையான டைமில் அப்போ அதை பார்க்க அப்போவே எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. எப்படி ஒன்று செய்யலாம்னு சொல்லி
அப்புறம் செய்யலாம்னு தெரிஞ்சா போல தான் இங்கே அப்புறம் இப்போ வச்சுனாங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கான அந்த ஆர்வம் வந்தாலும் இதனை சாத்தியப்படுத்துவதற்கு என்பதற்கு நிறைய நாளில் நீங்கள் வந்து அதாவது எங்களுடைய இல்லை என்ன, அதாவது வந்து இந்த பயிர் இருக்குல்லோ, நாங்கள் எங்களோட ஊர் வழியெல்லாம் வீடு வழியெல்லாம் இந்த இல்லாட்டா வீடுகள் வழியும் தனித்தனி ஒரு மரம் 2 மரம் கொண்டு வைக்கிறோம். அப்படி மாதிரி எங்களோட வீட்டையும் இந்த மரங்கள் 1-2 மரங்கள் கனகாலமாக இருக்குது, நெடுங்காலம் தொட்டு வச்சிருக்கிறோம். ஆனால் அது எங்களோட உள்ளூர் இனங்கள். இது இந்த இனம் இது என்ன ரெட் ஏஞ்சல். ஐயோ இது கைப்பற்றின மனை ரெட் ஏஞ்சல். இதுக்கும் அந்த மாதுளங்கண்டு பராமரிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? என்னென்னு சொல்லி சொன்னால் இதை நீங்கள் சரியாக பராமரிக்கணும். இது கொஞ்சம் மடுவாக பராமரிக்கலைன்னா அந்த பராமரித்து எடுக்கல. அது ஒரு சேதாரம் கூட. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே சேதாரம் தான் வரும். அதில் சரியாக பார்த்தாலும் 3 அதுக்காக தான் இந்த பூச்சி, அதுக்காக தான் இந்த நெட் அடிக்கிறோம். அந்த பூச்சியெல்லாம் கொஞ்சம் குறைக்கிறது. மற்றது அதான் வந்து இயற்கையாக இயற்கை உரம் இயற்கை அந்த என்ன கிருமியை பாவிக்காம விட்டால் நல்லா இருக்குமல்லோ. அதுக்காக என்ற வரை அதை குறைக்கிறக்காக இந்த நெட்டுகளெல்லாம் அடிச்சு உள்ளே சுற்றி அடிச்சு பூச்சி வச்சு ஒன்று உள்ளுக்கு ஆரம்பிச்சுக்கிறோம். இப்போ சரியான செலவு தான். அந்த நிலத்தை பண்படுத்துவதற்கு எப்படியாக நீங்கள் அந்த ஆரம்ப காலத்தில் செய்வீங்க? அந்த ஒரு கண்டை நடுவதற்கு அதை பற்றி ஒரு 2 அடி 3 அடி காலத்தில் வட்டி 2 அடி நீளம் 2 அடி காலத்தில் வந்து உடஞ்சி உங்களுக்கு எருவுகள் மண்ணுகள் மற்ற இந்த கூட்டரு எல்லாம் போட்டு இதெல்லாம் இருந்துச்சு கண்டே நடுவோம். நட்டு போல வேற இதை கண்டு இல்லைன்னா கூட இந்த ஏரியா கொஞ்சம் பள்ளமானதாரையும் கொஞ்சம் தண்ணி மழை தான் நிற்கும். அதுக்காக தான் கொஞ்சம் மண்ணை கொஞ்சம் உயர்த்தி இருக்கிறேன். ஆனால் உயர்த்துறதாலே ஒரு நன்மை என்னென்னா வேரோடு மேலே வரும். அப்போ அந்த சுகமான அந்த அதாவது வந்து அந்த வேலை செய்ய பசலைகளை அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களை நாங்கள் வச்சுருக்கிறதான இப்போ எடுக்கக்கூடியதாக இருக்கும் மரத்துக்கு. நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இப்படியாக செய்ய போகிறேன்னு சொல்கிற போது சிலர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இல்லை இது சரியாக வராது அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை எல்லாரும் என்ன பிரச்சனைண்டா நான் சொல்கிறேன். இல்லை சின்னல இருந்து அதாவது விவசாயம்ண்டா நான் ஏழாண்டு ஒன்றும் முடியல எல்லாத்தையும் எல்லாம் ஏழாண்டு அதுவும் விட மாட்டேன். அதுதான் இதில் நீங்கள் உங்களுக்கு போடுகிற அந்த மூலதனத்திற்கு ஏற்று பணம் கிடைக்குது. காலம் செல்லும். உடனே 1 வருஷம் 2 வருஷத்தில் எடுக்கல. அது என்ன முதலீடு கூட கொஞ்சம் நாள் செல்லும். ஒரு 5-6 வரையும் செல்லும். 5-6 தரம் காய்க்க விட்டுருக்கணும். 5-6 வருஷத்தில் ஒருக்கா தான் காய்க்க விடலாம். அப்போ 5-6 முறை காய்க்க விட்டு எடுத்தால் தான் ஓரளவுக்கு ஏன்னா முதல்ல எடுக்க. இப்போ இந்த வரையும் மட்டும் இந்த செலவு தானே காய்க்க விடைக்கையும் ஏற்கனவே விட்ட முதலீடு இல்லையே திரும்பவும் செலவு தானே விலை வந்தோண்டே இருக்கு. பொதுவாக வந்து இந்த கண்டை நீங்கள் நடுறது போது இதற்கான கண்டுகள் எங்கே இருந்து ஆரம்பத்தில் பெற்றேன்? புத்தளத்தை எடுத்துனேன். இந்த கண்டுகளை வளர்க்குறதுல எவ்வாறான சிரமங்கள் இருக்குது? சிரமம்னு சொல்லி பெரிய பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை. அந்த தண்ணி தண்ணி அதான் வந்து அந்த பயிர் அந்த வேர் வைக்கக்கூடிய அளவுக்குரிய ஈரம் கூடவும் கூட குறையவும் கூடாது. கூடினாலும் குறைஞ்சாலும் இப்போ கணக்கான ஒரு இந்த இதில் வச்சு தான் வளர்க்குவோம். வளர்ந்து டைப்பும் அப்படி தான். காய்கறி கேட்க மாட்டேன் இப்போ கூடாது மற்றபடி பெருசாக ஈரம் தேவை வேண்டியில்லை. காய்கறி காய்ப்பதான் இருக்கணும். கொஞ்சம் ஈரம் கூடவே இருக்கும். அந்த மாதுளையை சுற்றி அந்த மண்கள் வந்து மண்ணால் வந்து அணை கட்டுறது தானே, அது எதற்காக? இல்லாட்டி அதற்கான நீர் வந்து குறைவாக போகணும் அப்படின்றதுக்காக? இல்லை நீர் இப்போ நீர் அதுக்கண்டு இல்லை. இந்த வேர் இருக்கல்லோ வேர்க்கட்டு படிவாக இருக்கும் கொஞ்சம் அதாவது வந்து இந்த மண் கொஞ்சம் கொஞ்சம் வைரமான மண் களித்தர மாதிரி. இப்போ மேலே கொஞ்சம் சாஃப்டான மண்ணை போட்டுருக்கோம். வேர் ஃபுல்லாக ஓடும் எல்லா இடம். ஒன்றா கொஞ்சம் இதாக இருக்கும். ஈஸியாக வேர் ஓடும். அப்போ நாங்கள் போடுற இந்த இயற்கை வேலைகள் இருக்குல்லோ அதெல்லாம் வடிவே சேரக்கூடியதாக இருக்கும். எத்தனை ஏக்கரில் இந்த தொழில் வந்து? இது 2 ஏக்கரில் நிற்கி. உங்களோட அடுத்த கட்ட இலக்கு என்னவாக இருக்கிறது? இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணுமா இல்லாட்டி எப்படியாக நீங்கள் நினைக்கணும்? இது இருக்கும். இது முள்ளா செய்தி இது 2 வருஷம் விட்டாலும் சரி. இந்த சின்ன கடல் இருக்குல்ல இதெல்லாம் ஒருத்தர் நோமலாக்கி நான் உரம் வைக்கிறேன்னா அங்கால வைக்கலாம், விரும்பினா வைக்கலாம், பார்க்கலாம், வச்சு பார்க்கலாம், பிரச்சனை இல்லை.
ஆக்களை வச்சு செய்கிறானே செய்யலாம். நீங்கள் இந்த ஏற்றுமதியை வந்து உள்ளூர் மட்டத்தில் செய்கிறீங்க? உள்ளூர் மட்டத்திலாம் செய்கிறேன், வெளிநாட்டுக்கும் செய்கிறாண்டா. இந்த வளமும் இதென்ன இல்லை காணாது. வெளிநாட்டுக்கு செய்கிறாண்டா எங்களுக்கு என்னோட மாநிட்ட ஏற்றுமதி இறக்கும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸும் இருக்குது. ஒரு மாநிலம் இருக்குது, செய்யலாம். லைசன்ஸ் இருக்குது, செய்யலாம். கூடுதலாக வந்து இந்த இளைஞர்களை பார்த்தோம்னு சொல்லி விவசாயத்தில் வந்து ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைப்பார்கள். ஆனாலும் எவ்வளோ தூரம் அது வெற்றி ஈட்டும் அப்படின்ற ஒரு தயக்கமும் இருக்கும். அப்படியானவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? இப்படியும் நாங்கள் அதாவது வந்து ஒரு விவசாயம் அது முதல் அது ஒரு நம்பிக்கை வேணும், மேலும் செய்யலாம்னு இருக்கணும். வேளான்னு சொல்லி விட்டால் அது அப்படியே சரி வராது. கட்டாயம் யாரும் எல்லாரையும் முடியும். ரைட், ஏழுமன்ற ஒரு இது வேணும். செய்ய ஏலும் வெறும் பயிர் வெறும் நம்பிக்கை. நான் ஒரு நாளும் ஒரு பயிரை ஏழாண்டு விட்டதே கிடையாது. என்னென்னு சொல்லிச்சோன்னா இது இந்தியாவில் தானே நாங்கள் வாங்கி சாப்பிட்றது, அங்கிருந்து வர்றது வாங்கி சாப்பிட்ருக்குறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கண்டை வந்து இங்கே எங்களோட களத்தில் வந்து நீங்கள் அதை உருவாக்குற போது அது மிகப்பெரிய ஒரு விடயம் தான். அப்போ ஏழுமான விடயங்களை நாங்கள் செய்யலாம் தானே ஐயா? ஆமாம், செய்யுது. இது வருவாயில் தானே இப்போ செய்யலாம், எவ்வளவு வேணாலும் செய்யலாம். ஆனால் இந்த அதாவது வந்து எல்லோரும் அந்த ஒரு முதலீடு கூட, நம்ம முதலீடு கூடுறதும் ஒரு தொடர்ந்து சேராக்களுக்கு சில பிரச்சனையாக இருக்கலாம். ஏமான இது கொடுத்துக்கிறேன் நான் உங்களுக்கு ஏபிசி மூலம் எல்லா இடம் கொடுத்துருவாங்க, எல்லா இடம் வச்சுக்கிறேன். உங்களோட இந்த இதில் வந்து எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? இந்த கடன் வேலை இருந்தால் ஒரு 5 பேர் 5 பேர். இப்போ இன்றைக்கு 3 பேர் நிற்கிறேன். வளமையாக தேவையாண்டால் இப்போ இந்த வேலையில் கேட்கச்சில் ஒரு 4-5 பேரும் 5-6 பேரும் பெருசு. பயிர் இருந்தால் எப்படியும் விலகுது, காய்ச்சி முடிய அப்புறம் வேண்டிய காய்க்க பண்ணுறவர் 3 மாஞ்சல். அவ்வளோத்துக்கும் உரிய வேலைகள் செய்தோன்ட்ருக்கோம். சும்மா சும்மா அப்படி ஈஸியாக கேட்க பண்ணல. அது கொஞ்சம் நாள் செல்லும். 2-3 மாதம் மேற்கிட்ட தான் கேட்க பண்ணலாம். அந்த பூரணம் ஒரு காயை ஒரு பூரணமாக கொண்டு போண்டா 2 மாதம் 3 மாதம் மேய்க்கிறோம். எல்லாம் வேலை செய்தால் எடுக்கும். உங்கள்கிட்ட வந்து கண்டுகளும் பண்ணுறவங்களா இல்லை? கண்டு நான் விலைக்கு வாங்கி தான் நாங்கள் கண்டுன்னு உற்பத்தி ஆகலை. என்ன அது வந்து இந்த மரங்கள் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் போன அப்புறம் இதில் இருந்து எடுத்தால் தான் அந்த கண்டு வீரியமான கண்டே வரும். ரைட், அந்த வருமானத்தை கூட எடுக்க வீரியமான அந்த குறைஞ்ச வயதில் உள்ள கண்டுலேருந்து இந்த அந்த தாவரத்தை எடுத்த வெட்டி தானே வைக்கிறாரு பதியம். அந்த பதியம் வந்தாலும் அந்த கண்டு அந்த சரியான முறையில் அந்த தாவரம் முத்தி சரியான ஒரு முத்தல் நிலைக்கு அடைஞ்சு வந்தால் தான் அந்த இதில் வர கண்டும் வீரியமாக வரும். அது வருமானம் புற வீரியமாக இருக்கும். உங்களை மாதிரி எதிர்காலத்தில் இப்படியாக விஷயங்களை செய்யணும், அதாவது வந்து நாங்கள் வந்து இறக்குமதி மட்டும் செய்யாமல் ஏற்றுமதியும் செய்யணும் எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்களுக்கு, விவசாயம் சார்ந்து மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? கவனம் செய்தால் வடவை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இது நம்பிக்கையாக செய்யலாம். வந்து ஏழாண்டு ஒன்று கட்டாயம் செய்யலாம், வடவே செய்யலாம். இலங்கை எங்களோட இலங்கை விவசாய நாடு தானே. எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு அதை தவிர இப்போ இறக்குமதியை நிப்பாட்டி ஏற்றுமதியும் செய்யலாம். அதுக்கு யாரையும் அதுக்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் வேண்டாம். இங்கே கட்ட புத்தளத்தில் இருக்குது, மன்னார் புத்தளம் எல்லா இடம் இருக்குது. இந்த மாதிரி மன்னார் புத்தளம் ஏமா இருக்குது. மட்டக்களப்பில் இந்த மண் வளம் எப்படி இதற்கு பயன்படும்? இந்த மண் வளமோ இது கொஞ்சம் காளை மண் ஓடி வரும். இதாவது வந்து இது இந்த மண் இது இந்த தாவரத்துக்கு ஏற்ற வகையான மண். இந்த மண் களிமண். ரைட்டோ, பக்கத்தில் கண்டல் இதுக்கு அந்த இதால் இது கொஞ்சம் இங்கே உண்டாகக்கூடிய இருக்குது. உங்கள்கிட்ட மாதுளம்பழங்களை நிறைய வாங்கணும்னு சொல்லி சொன்னால் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் இல்லாட்டி எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும்? நேரடியாக வரலாம், இல்லாட்டி ஃபோன் பண்ணி எங்களை என்ன ஃபோன் நம்பருக்கு அடித்து சொன்னாலும் நாங்கள் அனுப்புவோம். போஸ்டல் மூலம் அனுப்புவோம், இல்லாட்டி ஒரு ப்ரைவேட் பார்சல் மூலம் அனுப்புவோம். இந்த மாதுளம்பழங்களை சாப்பிட்டுட்டு இல்லாட்டி இது நல்லா இருக்குது, நாங்கள் அங்கேருந்து இறக்குமதி செய்கிறது போல தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சாப்பிட்டாக்கள் எப்படி சொல்லியிருக்கிறாங்க? பழம் ஏன்னா பழம் மிகவும் தரமான பழம். அதில் அதுக்குரிய அதாவது பழம் இனிக்க அதாவது தரமாக இருக்கக்கூடிய அளவுக்குரிய செயற்பாடுகள்லாம் அவளுக்கு செய்திருக்கிறோம். ரைட்டு, இந்த காரணம் வந்து புலப்படாது.
என்ன சில மாதுளம்பழங்களை வாங்குறோம்னு சொல்லி சொன்னால் அது சில நேரங்களில் அந்த வெள்ளையாக இருக்கும். ஆனால் அந்த கலருன்றதை விட அந்த சில நேரங்களில் மருந்துகள் அப்படி பாவிச்சிருப்பாங்க. அப்போ மருந்து பயமாக இப்போ நாங்கள் சொல்ல கூட வெளிநாட்டிலேருந்து வர எல்லாம் மருந்து பண்ணிட்டாங்க பழுதாமல் இருக்கிறது. வெளியில் இருக்கிற பாம்புக்கும் உங்களுடைய பாம்புக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி அது தரத்திலாகட்டும்? என்ன நிறைய பேர் வந்து வாங்கினாங்க. மற்ற கடை நாங்கள் குறை சொல்லி நாங்கள் பிழைக்கக்கூடாது, அப்படி இல்லை. எல்லாரும் சில அதான் வந்து வரவேற்ற அனுபவமும் திறமைந்த அனுபவமும் அதாவது இயலும் அவ்வளோ அப்போ அனுபவம் தான் முக்கியம். அதோட என்னால் இது முடியும் அந்த இதை வச்சுக்கொண்டு செய்தபடியாக தான் அன்றைக்கு இப்படி இருக்குது. பரந்தளமாக இருக்குது. மற்ற இடங்களையும் தரமில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்கலாம். மற்ற இடங்களையும் இருக்கலாம், இல்லையாண்டு இல்லை. ஆனால் இந்த எங்களை இந்த மண்ணுக்கு இந்த சுவை இன்றைக்கு மற்ற இடங்கள் வராது. இது ஒரு டிஃப்ரெண்ட். அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்தா தான் அங்கே தெரியும். ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. உண்மையிலே வந்து இந்த மற்றவர்களையும் வந்து பாராட்டுறது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். என்னென்னு சொல்லிச்சேன்னா, நான் இந்த கேள்வியை கேட்டோன்னே இல்லை எங்களோட பழங்கள் வந்து வித்தியாசம் அப்படி தரமானது ஏனி இது சொல்லுவினோம். ஆனால் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. உண்மையிலே நல்ல ஒரு நாங்கள் அடுத்தவனை தூத்தி கட்டியே கூட நாங்கள் எங்களை பொருளும் சரி நான் சரியில்லைன்னு நான் கொடுக்க மாட்டோம். பழம் எனக்கு ஆஞ்சு கொடுக்க அந்த பழம் சரியில்லை என்றால் நான் கொடுக்க மாட்டேன். சிலர் ஆஞ்சு கொண்டு வருவேன், நம்ம அந்த சிலவில் பிடுங்க கொண்டு பிடிங்கன்னா நான் சரியில்லை கொடுக்க மாட்டேன். எப்படியும் போட்டு நான் ரெண்டு கொடுத்துட்டு அப்புறம் நான் காசை வாங்கி அந்த வேலையை என்றைக்கும் செய்ய மாட்டோம். குவாலிட்டி தான், தரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பழம் சின்ன நேரம் இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் தரமான பழம் தான் கூட ஆனால் உண்டு. சின்ன பழம் வேண்டான்னா பெரிய எவ்வளோ வேண்டான்னா முத்து ஒரு பார்த்தா ஒரே சைடெலாம் கிட்ட முட்டை இருக்கும். பட் டேஸ்ட்டும் சின்ன பழம் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதாவது பழம் தரம் டாக்டர்ஸ் மேலே வந்து வாங்கினோம். என்ன இதுக்கு என்னத்துக்கு கேன்சருக்கு, மற்றது இந்த கர்ப்பிணி பெண்கள், மற்ற இந்த கற்பை சம்மந்தமான ஹீமோகுளோபின் பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு தரமான சாமான். மழை காலத்தில் எப்படி இருக்கும்? என்ன நீங்கள் மண்ணை போட்டு மேடா? மழை தான். மழை வந்தால் கொஞ்சம் கால் வைக்க சறக்கும். அதில் பிரச்சனை இல்லையா? இல்லை அதிகமாக இல்லை தண்ணி நீங்கன்னா மாதுளை கொஞ்சம் தண்ணியை தாக்கு பிடிக்கும். மாதுளை தண்ணியை தாக்கு பிடிக்கும். என்னென்னா எங்களோட வீடு வழியாக வந்து இருந்தானே தண்ணி வந்து ஒரு 15 ரூபாய் தண்ணி இருந்தால் கூட மாதுளை படாது. அப்படியான ஒரு இது இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை வெட்டி எடுத்து சொப்டாக்கி அதை வந்து வைரம் இல்லாமல் மண்ணோட இதுண்டு அப்புறம் எருவை போட்டு எருவேண்டா கூட்டெரு போடலாம். கூட்டெரு போட்டு அப்புறம் அதுக்கு அதில் தண்ணி தேவையான தண்ணியை பாய்ச்சி உலர விட்டுட்டு அப்புறம் அந்த கண்டை அந்த கண்டையில் வச்சுப்போம். தண்ணி வச்சு தண்ணி ஊற்றும். தண்ணி இந்த கணக்காக ஊற்றக்கூடாது. ஒரு கணக்கான ஈரத்தில் வேரோடும். ஒரு ஆசாட்டமான ஈரம், அதாவது வந்து ஈரம் இருக்கவும் கூட கூடவும் கூட குறையவும் கூட ஒரு ஆசாட்டமான ஈரத்தில் கண்டு வரும். ஒரு கண்டு இப்போ வளர்ந்து எத்தனை மாதத்துக்கு பிறகு காய்க்க வலிக்கிடும்? அது ஒரு 3 மாதத்துலேயே 3-4 மாதத்துலேயே பூக்க துவங்கிடும். ஏன்னா அதான் வந்து தாய்மரம் தண்டிலேருந்து தான் பதி எடுக்கிறது. இப்போ தாய்மரம் பூக்கைக்குள்ள கொப்பும் பூக்கும். அந்த பீரியடில் ஒரு அந்த அதாவது வந்து இந்த பீரியட் டைம் பூக்கிற பீரியட் டைம் அதிகமாக ஆவணி புரட்டாதி தான் அந்த பூக்கிற அந்த கூடுதலாக தானே பூக்கும். மற்றபடி நாங்கள் பூக்க பண்ணலாம். நான் எல்லாம் ஜனவரி பூக்க பண்ணினேன். ஜனவரி அப்படி பூக்க பண்ணலாம். அப்படி வந்து இந்த அப்போ இந்த தாய்மரம் பூக்கிற டைமில் இந்த இது கொப்பு கண்டு பூக்கும். அப்போ அந்த பூவெல்லாம் பிடுங்கி கிடுங்கி விட இல்லைன்னா கண்டை பெருக்க பண்ணிடலாம். பூவை பிடுங்கி கண்டை பெருக்க பண்ணணும். பூத்து கண்டா பிஞ்சு பிடிச்சோன்னா கண்டு பெருக்காது. அதுக்காக அந்த பூவில் ஆஞ்சு பிஞ்சுகளை பிஞ்சு பிடிக்கணும். பூவில் ஆஞ்சு கண்டை பெருக்க பண்ணணும். எத்தனை வருஷமாக அப்படி செய்யணும்? அப்படியே 2 வருஷம் ரெண்டா கட்டத்தில் நான் நினைக்கிறேன். ஒரு பூ ஒரு 7-8 தினம் ஆக வேண்டி வரும் ஃபுல்லாக. சிலோட பூ ஒரு மரத்தில் 400-500 பூவும் வரும். ஃபுல்லாக பிடிங்கி தான் எடுக்கணும். பிடிங்க பெரிய வேலைப்பாடு. அது கொஞ்சம் சிலவு கூட. பூ பிடுங்குறோண்டா ஒன்றாண்டா தான் பிடிங்கி எடுக்கணும். ஒன்றா சிலவு கூட வெட்டி கட்டி எடுக்கல. ரெண்டு பூவை பிடிங்க எடுத்தால் தாவரம் மூச்சாக வரும். பிழைப்பு அதுக்காக தான் பூவை பிடிங்க எடுக்கணும். கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு ஒரு கண்டில் இருந்து நாங்கள் மாதுளங்காய்களை எடுக்க? ஒரு 20 வருஷம் 22 வருஷம் எடுக்கலாம். அப்போ இதில் எங்களுக்கு நிறைய லாபமும் வரும் தானே? ஒரு கண்டு நோய் வராட்டி வரும்.
இப்போ சாதாரணமாக ஒரு நோய் வந்துச்சுன்னு சொன்னால் அதை எப்படி நீங்கள் பராமரிப்பீங்க? இப்போ நோயென்று சொன்னால் அதாவது வந்து காய் தானே, காய் கண்டுக்கு நோய் வந்தால் அது வர்றது அது வேறு. மற்ற காய் தானே, காய்க்கு நோய் வரண்டா சின்னலேருந்து பூச்சிகள் கிச்செல்லாம் கொடுத்து அந்த பாதுகாப்பு இருந்தால் பூச்சி ஒரு குறிப்பிட்ட சாதி குறிப்பிட்ட மற்ற பங்கஸ் பங்கஸ் வந்தால் சொல்லி முள்ளாளு அந்த மழை நேரங்களில் பங்கஸ் வரக்கூடும். அப்படி நிறைய கண்டுகள் நஷ்டமாயிருக்கு. போன வருஷம் எல்லாம் பாதிக்க தொகை ஒரு சரி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு காய்ச்சலே 3 உண்டு அப்படியே அந்த மேரியில் டிசம் அந்த மழைகளில் இந்த வருஷம் பூச்சி தான் காரணம். இந்த வருஷம் பூச்சி தாக்கம் தான் பூச்சியால் வேண்டாம். இந்த வருஷம் அக்கா தான் பூச்சிக்காய் நேற்று அடிச்சு போடுவோம். இப்போ அடித்தா பூச்சி உறவாக இருக்கும். நம்ம மழைக்கு ஒரு சாதி வண்ணாத்தி ஒன்று தொகையாக வரும். அந்த வண்ணாத்தி என்ன செய்ய வேண்டாம், ஒரு முத்தை மட்டும்தான் குத்து. அதாவது வந்து ஒரு குத்தி ஒரு முத்தில் இருந்து உறிஞ்சி எடுத்துகிட்டு விட்டுரும் எனக்கு சாப்பாடு. அது தெரியாது எங்களுக்கு, கண்டே பிடிக்கிறார். ஒரு 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 15-25 நாள் போகத்தான், 20 நாளே மேலே போகத்தான் அப்படியே அழுகத்துவோம். மாற்றமில்லை அழுகியா. அப்போ அந்த நாளே இந்த மாறலின்னா அந்த மழை நேரங்கள்லாம் அந்த வண்ணாத்தி பூச்சின்ற இது கூடும். வண்ணாத்தி பூச்சி வரும் தொகையை. இன்னும் கொஞ்சம் பெருசாக செய்யணும்னு சொல்லிச்சுன்னா நிறைய காசு செலவாகும். காசெல்லாம் செய்யலாம், பெருசாக செய்யலாம். பெருசாக செய்யலாம்னா ஏற்றுமதியும் முக்கியம். ஏற்றுமதி செய்யக்கூடிய வசதி இருந்தால் தான் செய்யலாம். நாங்கள் என்ன மற்றது என்ன பிரச்சனைன்னா, இந்த இது மருத்துவரையும் செய்வோம் நினைக்கிறேன். இந்த இதில் அந்த அடிக்கிற என்ன இது தண்ணியை புழிஞ்சு எடுத்து ட்ரிங்க் மாதிரி மிஷினரியில் அடைச்சி கொடுக்கலாம். அந்த ஜூஸ் போத்தில் அடிச்சு வேணல அப்படி அதை செய்கிறதுக்கு யோசிச்சிருக்கோம். எதிர்காலத்தில் அப்படியும் அங்கே கட்டுறம் போட்டு வச்சேன் கிடையாது இதுக்கு. நான் 6 வருஷம் அப்படி தான் செய்வோம் நினைக்கிறோம். அடுத்த வருஷம் மட்டும் தான் செய்யலாம்னு பார்க்கணும். அப்போ அதுக்குண்டா அப்படின்னா இது காணா வேறு கொஞ்சம் கொஞ்சம் வைக்க வேண்டியது. நீங்கள் முதல் செய்யக்க அந்த பூத்து இருக்குன்னு தானே, அப்போ பார்க்க உங்களுக்கு எப்படி இருந்தது? பார்க்க படவே இருக்கு, சந்தோஷமாக இருக்கும். பூத்தா அப்படியும் ஒரு தோட்டக்காரனுக்காக ஒரு சந்தோஷம் தானே. காய்க்கு முதல் ஒரு கண்டை கொண்டு நட்டு அப்படி இதான் வைக்க அந்த உணர்வு அப்படி இருக்கும். அது நல்ல சந்தோஷம் தானே. ஒரு அது சொல்லி 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 மாளாது. இல்லாத சந்தோஷம்தான். ஒரு பயிரை செய்யாது தோட்டக்காரனுக்கு அது அப்படியும் ஒரு இந்த பயிர் ஒரு நல்ல வரதை பார்த்தா சந்தோஷம். பல விடயங்களை சொல்லியிருக்கிறீர்கள். இதை பார்க்குறவங்களுக்கும் எங்களோட மண்ணிலையும் இப்படியான விஷயங்களை பயிரிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை கூட உங்களுடைய இந்த கதைகளூடாக ஏற்படுத்தியிருக்குமென்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரமும் பல விடயங்களை சொல்லி தந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் சகிராஜுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோஷானி மனோரஞ்சன். நன்றி.